பௌர்ணமி நாள்ல ஏன் சிவபெருமான வழிபடுறது சிறப்புன்னு சொல்றாங்க தெரியுமா? பௌர்ணமி அப்படின்னா சந்திரன் முழுமையா வெளிப்படுற ஒரு புனித நாள் தான் பௌர்ணமின்னு சொல்றோம். இந்த நாளுக்கு சிவபெருமானுக்கும் என்ன சம்பந்தம் தெரியுமா? அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். சிவபெருமான் அதாவது சோமசுந்தரர் அப்படின்னா அழகான பெயர்ல அழைக்கப்படுறாரு. சோமன் அப்படின்னா சந்திரனை தான் சொல்லுவோம். சிவபெருமானுடைய ஜடையில சந்திரனை வச்சிருப்பதாலதான் இந்த நாள்ல சிவபெருமானை வழிபட்டோம் அப்படின்னா அது ஒரு தனிப்பட்ட சக்தியை தோன்றுது. இந்த பௌர்ணமி நாள்ல நம்மளோட மனது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். சந்திர சக்தி நம்மளோட மனதை பாதிக்கும் சக்தி. அந்த சந்திர சக்தி உச்சத்துல இருக்கும் நாள்ல தான் பௌர்ணமி அப்படின்னு சொல்றோம். இந்த நேரத்துல நம்ம செய்யற எந்த ஒரு மந்திரமோ ஜபமோ சிவ வழிபாடு பல மடங்கு சக்தியை கொடுக்குமா. மன அழுத்தம், குழப்பம், காயம், கர்மம் எல்லாமே மன அழுத்தத்துல தான் ஆரம்பிக்குது. அதை சுத்தப்படுத்துறதுக்கு தியானத்தோட சேர்ந்து ஓம் நமசிவாய அப்படின்னு பௌர்ணமி நாள்ல சொன்னோம் அப்படின்னா நம்ம மனசுல உள்ள பாதிப்புகள் எல்லாமே கரைஞ்சு விடும் அப்படிங்கிறது ஐதீகமா இருக்கு. இந்த பௌர்ணமி நாள்ல சிவபெருமானுக்கு அபிஷேகம் செஞ்சோம் அப்படின்னா நம்ம ஏதாவது பாவம் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதெல்லாம் போயிடும் அப்படின்னு நம்பப்படுது. எந்தெந்த பொருளை வச்சு அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். பால், பன்னீர், தண்ணீர், தேன் எந்த பொருளா இருந்தாலும் சரி நம்மளோட முழு பக்தியோட கூடிய அபிஷேகம் செஞ்சோம் அப்படின்னா அது முழுமையான சக்தியை பெறும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பௌர்ணமி நாள்ல 108 முறை ஓம் நமசிவாய அப்படின்னு நம்ம வேணும் அப்படின்னா அது நேரடியா சிவபெருமான் கிட்ட போகும் அப்படின்னும் அது மூலியமா நம்ம வேண்டது சீக்கிரமே நிறைவேறிடும் அப்படிங்கிறது ஐதீகம். அதுக்கு மட்டும் இல்லாம நம்பிக்கையும் கூட. இது அதனாலதான் பௌர்ணமி சிவபெருமானுக்கு சிறந்த நாள் அப்படின்னும் மிக புனிதமான நாள். அது மட்டும் இல்லாம மன அமைதிக்கும் ஆன்மீக சக்திக்கும் ஒரு வாயில் போலது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பௌர்ணமி நாள்ல சில சிறப்பு பரிகார வழிமுறைகளும் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். மன அழுத்தம், பயம், குழப்பம் இதெல்லாம் நீங்கணும் அப்படின்னா ஒரு கலசத்துல தண்ணீர் நிரப்பி அதுல ஒரு மஞ்சப்பூ சேர்த்து ஓம் நமசிவாய அப்படின்னு 108 முறை ஜபம் செஞ்சு அந்த தண்ணியை உங்களோட வீட்டோட வாசல்ல இருந்து தூங்கணும் அப்படின்னா நெகட்டிவ் எனர்ஜி போய் பாசிட்டிவ் எனர்ஜி வரும். குடும்பத்துல நிம்மதியே இல்ல, குடும்பத்துல எப்ப பார்த்தாலும் சண்டையா இருக்கு, குடும்பத்துல ஒத்துமையே இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா குடும்பத்தோட ஒற்றுமைக்காக இரவு நேரத்துல பௌர்ணமி அன்னைக்கு சிவன் கோவிலுக்கு போயிட்டு 3 வில்வ இலைய உங்க கையால கொடுத்துட்டு சோம சுந்தராய நம அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமே அதுக்கான பலன் கிடைக்கும். கடன் அதிகமா இருக்கு, எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் கடனை அடைக்கவே முடியல, மேலும் மேலும் கடன் வாங்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. கடன் பிரச்சனைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு பால் அப்படி இல்லைன்னா தேன் அபிஷேகம் செஞ்சு உங்களால முடிஞ்ச ஒரு சின்ன தொகையை நன்கொடையா கொடுத்தீங்க அப்படின்னா இது உங்களோட பண வீழ்ச்சி கட்டுப்படுத்தும். ரொம்பவே மன உளைச்சலா இருக்கு, சக்தி குறைவா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு ஓம் சோமாய நம அப்படின்னு 27 முறை சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா இது சந்திரனோட ஆசையை அதிகரிக்கும். இந்த பரிகாரங்கள் எல்லாத்தையும் உங்களாலையும் வீட்டை ஈஸியா செய்ய முடியும். செஞ்சு பாருங்க. சிவபெருமானோட அருள் நிச்சயமா உங்களோட வாழ்வுல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். ஓம் நமசிவாய. ஆன்மீகத்தை பத்தி இன்னும் சுவாரஸ்யமான பல மர்மங்களோட இருக்கிற பல கோவில்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.